Good morning students. இன்னைக்கு நாம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்டெக்ரல் ஓவர் 0 to a இன்டெக்ரல் ஓவர் x to a the function வந்து x square plus y square with respect to dy into dx ரைட்டா. இது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ நாம் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். First, what is the variation given எழுதிக்கணும் இல்லையா. ஸோ ஒய்யோட வேரியேஷன் என்னது? y equal to x to y equal to a ஒய்யோட வேரியேஷன். அதே மாதிரி x varies x equal to 0 to x equal to a. அப்போது இதெல்லாம் முதல்ல நாம் ட்ரா பண்ணிக்கணும். x equal to 0 அப்படிங்கிறது எதுன்னா y axis x equal to 0. அதே மாதிரி x equal to aங்கிறது parallel to y axis. y equal to a அப்படிங்கிறது y equal to aங்கிறது நமக்கு parallel to x axis ரைட்டா. இந்த லைன் தான் y equal to a. அடுத்தது என்ன இருக்குது? y equal to x. இந்த y equal to xல நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ. 0னா 0, 1னா 1, 2னா 2, அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் போகும். அப்போ இதுதான் அந்த லைனு. இது என்னது? y equal to x. இப்போது இதில் பவுண்டட் ஏரியான்னு எதை கண்டுபிடிக்கணும்? இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த ரீஜனை செலக்ட் பண்ணுவீங்க. பட் இந்த ரீஜனை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த ரீஜன் தான் நாம் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லைன் ரைட்டா, இந்த லைன் அப்புறம் இந்த லைன், இந்த 3 லைனும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இந்த லைன் கொடுக்கல. அப்போது இந்த ஏரியா பவுண்டட் ஏரியாவாக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த தப்பு நேச்சுரலாக எல்லோரும் பண்ணுறது. அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரைட்டா. அதனால் இப்போ நம்ம என்ன வேணும்? இந்த ஐஏ ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்டரை மாற்றுறோம் டிஎக்ஸ் டிஒய்னு. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேரியேஷனை எழுதணும் இல்லையா. எக்ஸோட வேரியேஷன் அப்படின்னும் போது எக்ஸ் எங்கேருந்து எங்கே வேரியேட் ஆகுது? இந்த பாரை கணக்கு பண்ணோன்னா எங்கேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் 2 எங்கே வேரியேட் ஆகுது? இந்த லைன். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ஒய் இல்லையா, இது தானே. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அடுத்தது ஒய்யோட வேரியேஷன். ஒய்யோட வேரியேஷன்றது எங்கேருந்து எங்கே? இந்த இடத்துலேருந்து இந்த இடம். அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது நமக்கு 0,0, இந்த வேரியேஷன் பாயிண்ட்டு 0,a இல்லையா. அப்போது ஒய்யோட வேரியேஷன் 0 to a. அப்போது y varies y equal to 0 to y equal to a. இதை இங்கே நாம் எழுதிக்கலாம். ஸோ ஒய்யோட வேரியேஷன் 0 to a, எக்ஸோட வேரியேஷன் 0 to y. ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது நாம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் டபுள் இன்டெகிரேஷன் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் அப்படியே வச்சுக்குவோம். 0 to a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3, ஒய் ஸ்கொயரில் ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் ஒய் இன்ட்டு டிஒய். இதை நாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0 to a. இப்போ போடலாமா? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக ஒய் கியூப் பை 3 ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை ஒன்றும் கிடையாது, 1 தான் இல்லையா, இன்ட்டு டிஒய். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்துடலாமா? அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்சிஎம் எடுத்தோன்னா ஒய் கியூபா, இது ஒய் கியூப் ப்ளஸ் 3y கியூப்னு கிடைக்குமா? அப்போது மொத்தத்தில் இது 4y கியூபா. ஏன்னா அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போவே பண்ணுறோம். இல்லை நான் கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா அது உங்களுடைய சாய்ஸ். எப்படி பண்ணாலும் ஆன்சர் மட்டும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? எல்லாருடைய ஆன்சருமே சேமாக தான் இருக்கும். இங்கே நாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா
இது என்ன கிடைக்கும் 1/3 இன்ட்டு 4y³ இன்ட்டு dyன்னு கிடைக்கும். ரைட்டா? இதை 4/3ன்னு கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துட்டோன்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to a y³ இன்ட்டு dy. இதை பண்ணும்போது 4/3 y³ இன்டெகிரேட் பண்ணால் y⁴/4 இங்கே வந்துட்டு 0 to a. நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இன்ட்டு 1/4 அப்பர் லிமிட் போட்டால் a⁴ லோயர் லிமிட் 0. 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ஐயோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது? a⁴/3 தான் இந்த பவுண்டட் ஏரியாவோட வேல்யூ. சாரி, பவுண்டட் ஏரியா கண்டுபிடிக்கல, நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் எவால்வேட் பண்ணுறோம். Evaluation of the given integration is a⁴/3. Okay, thank you students.